உலக அளவில் சினிமா ரசிகர்களுக்கு எப்போவுமே பஞ்சம் அப்படின்றது கிடையவே கிடையாது. சினிமாவுக்கு நாங்கள் தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சினிமாலேருந்து விலகி இருந்த நாடுகள் கூட இன்னைக்கு சினிமாவில் கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கு சினிமா. இப்படி இருக்கும்போது சைனால ரிலீஸ் ஆன நேசே 2 படம் ரிலீஸ் ஆகி வெறும் 12 நாட்கள்ல மட்டுமே இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா 8000 கோடியை பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்தை பற்றியும் இந்த படம் வசூல் செஞ்சிருக்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த மாதம் ஜனவரி 29 அன்னைக்கு சைனால ரிலீஸ் ஆன அனிமேஷன் படம் தான் நேசே 2. இந்த படம் 16வது நூற்றாண்டுல வெளியாகி இருந்த சீனா நாவலான இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் தி காட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நாவலை மையமா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. ஜியாஸ் திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை இயக்கி இருக்காரு. ஏற்கனவே சொன்னது போல ஜனவரி 29 அதாவது சைனாவுடைய நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி 29 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அன்னைக்கு ரிலீஸ் ஆன நேசே 2 படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரூபாய் 8000 கோடி ரூபாவை வசூல் செஞ்சு குவிச்சிருக்கு. இது மூலமா இந்த ஆண்டிலேயே ரிலீஸ் ஆன படங்கள்ல அதிக வசூலை குவிச்சிருக்கக்கூடிய படம் இந்த படம் தான் அப்படின்ற பட்டத்தையும் இந்த படம் வாங்கியிருக்கு. மேலுமே ஆங்கிலம் இல்லாத படங்கள்ல அதிக வசூலை குவிச்சிருக்கக்கூடிய படமாகவும் இந்த படம் சாதனை படைச்சிருக்கு. இந்த 8000 கோடி ரூபாயை இந்த படம் சைனாவில் மட்டுமே வசூல் செஞ்சிருக்கு. சைனாவில் மட்டுமே இவ்வளோ வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸ் அள்ளி இருக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த படம் தான். அந்த சாதனையுமே இந்த படம் தான் படைச்சிருக்கு. படம் வெளியாகி வெறும் 12 நாட்கள்லையே இந்த அளவு ஒரு பெரிய வசூலையும் இந்த படம் அள்ளி இருக்கு. அதோட படத்துக்கு வீக் டேஸ்லையும் சரி வீக்கெண்ட்லையும் சரி எல்லா நாள்லையுமே வசூல் குறையாம வந்துட்டு இருக்கு. இந்த 8000 கோடி வசூல்களுடைய மூலமா உலக அளவில் அதிக வசூல் செஞ்சிருக்கக்கூடிய டாப் 40 படங்கள்ல நேசே 2 படமும் இடம்பெற்றிருக்கு. இது போல சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க.